இது வந்து ஃபுல்லாக எம்சாண்டு. இந்த எம்சாண்டை வந்து நான் வந்து பூச்சு ப்ளஸை யூஸ் பண்ணி பில்டிங் பண்ண போகிறேன். இந்த எம்சாண்டை வச்சு மிக்சிங் போட்டு பண்ண போகிறேன். கலவை வந்து எம்சாண்ட் கலவை. கீழே நல்லா பார்த்துக்கோங்க, எம்சாண்ட் கலவை. இதில் வந்து நான் பூச்சு ப்ளஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எம்சாண்ட் கலவை வச்சு அடிக்கிறாரு. இது வந்து எம்சாண்ட் கலவை. பீசாண்ட் வச்சு அடித்தோம்னா என்ன கிடைக்குமோ அதை விட எம்சாண்ட் நிற்கிது. எம்சாண்ட் இந்த மாதிரி நிற்காது. இந்த கீழே இங்கே பாருங்களேன். இந்த கொஞ்சம் லைட்டா இவ்வளோ கலவை வந்து செவரில் அடிச்சிருக்காரு எம்சாண்ட் கலவை. இதில் ஒரு கரண்டி கலவை கூட கீழே விழுகலை, இறங்கலை. இதே இது எந்த இதை வச்சு அடித்தாலும் கலவை இறங்கிடும். இது எப்படி செவத்தில் பிடிக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரிகிற வித்தியாசம் சொல்லுங்கள் மேஸ்திரி. பீசாண்ட் மாதிரி நிற்கிதுங்க சார். பீசாண்ட் மாதிரி எல்லாம் நிற்கிதுங்க சார். பீசாண்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் விழுகும்ல. இணையாக இருக்கா இது? கண்டிப்பாக சார். ஆத்மன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இணையாக இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எம்சாண்ட். பீசாண்ட் கிடையாது. பீசாண்டை நீங்கள் எம்சாண்டை வச்சு உங்களால் பூச முடியுமா? பொதுவாக வேறு நார்மலாக பூச முடியாது. பீசாண்டு தான் பூசுவீங்க. இப்போ அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுக்கு அடுத்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்கிறீங்க. சரிங்க சார். பூச்சி மட்டும்தான் சார். ஒரு அவள் சார் கொஞ்சம் இல்லைங்க. இப்போ நீங்கள் இதுவரை வேலை பார்த்துருக்கீங்கல்ல, அதில் நீங்கள் பீசாண்டுக்கும் இப்போ எம்சாண்டில் வேலை பார்க்குறோம். நம்ம இந்த பூச்சி ப்ளஸ் யூஸ் பண்ணி இதில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு தெரிகிற வித்தியாசத்தை சொல்லுங்கள். பக்காவாக இருக்குங்க சார். அடிக்கிற கலவை கீழே விழுது இல்லை, நல்லா இருக்குங்க சார். சரி, அடுத்தது நல்லா ஃபினிஷ் பண்ணையில் எனக்கு அடுத்தது சொல்லணும் நீங்கள். சரிங்க சார். உள்ளே வீட்டுக்கு உள்ளே